நாளை பணிந்தே அருள் செய்து பீடரை பரமாபுரம் வைவிய பெருமானை மனு என்று அந்த மும்மூர்த்திகளில் முதல் முக்கியாக விளக்கூடிய அந்த நெடுமுடி கைலாசாமி கண்டித்து துணையும் துறந்தையும் பெற்ற தாயும் துறைகளில் மனையும் குழந்தை மதி கொண்ட வேறு மலர்வு மணியும் கருப்பு செல்லியும் வாச குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரையாவது அறிஞரமே என்று அந்த ஆதிபராசக்தியை கண்டறித்து அனைவரும் ஆசி பெற்று ஆதாய மரமாக இருந்த போது கொண்டுள்ளேன். காரணம், ஒரு நாளைக்கு ஒருத்தர் தங்கினாலும் ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் எனது சிறசாகப்பட்டது 1000 என்று எனதனும் தச்சபிஜாவதை கொடுத்த சாபத்தின்படி கழகத்தை தேடி கலந்து கொண்டிருக்கிறேன். கழகம் கிடைக்கும் என்று பார்த்தால் முதலில் யாரை வணங்கும் என்று பார்த்தால் திகட சக்கர சிம்மம் வைத்துள்ளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்முனி யாவரை, விகட சக்கர மீட்பதம் முற்றுவோம் என்று அந்த விநாயகப்பனை வணங்க வேண்டும் என்று பார்த்தால் கோலம் செய் துங்க கனிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தார் என்று அந்த விநாயகப்பனை முதலில் வணங்க வேண்டும் என்று பார்த்தார். ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாதவழியாகி நம்பிக்கை பொருளாகி ஏழும் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதமும் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே உணர்ந்தீயே சிவனார் மகனே உணர்ந்தீயே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே கணபதியே நம்பிக்கை உடன் இருந்து வருகை மனம் காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே உணர்ந்தீயே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே கணபதியே அங்கையில் வடிவாயி அகத்தியர் முன்னமர்ந்தாய் அமர்ந்தாய் தலை தாய்த்து ஓடவிட்டாய் காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே உணர்ந்தீயே சிவனார் மகனே உணர்ந்தீயே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே 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 இடத்துக்கு தலைவர் யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் எப்படி வணங்க பார்த்தாள் என பெருவாய் மனைவி தலைகள் ஏறுவாது விடுவாய் விடுவேல் இரநாளிவாய் சுடுவாய் நேர்களை தூள்படுவி விடுவாய் விடுவாய் மனை யாவை அந்த முருகப்பெருமானை வணங்க பார்த்தாள்.
ஹலோ ஹலோ உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வழுங்கானே கடைக்குள் பாறையா கடைக்குள் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வழுங்கானே கடைக்குள் பாறையா கடைக்குள் பாறையா அள்ளமுற்றி பாய்ந்து வரும் வெள்ளமன அருள் படைத்த மகனே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள கேளுமே அள்ளமுற்றி பாய்ந்து வரும் வெள்ளமன அருள் படைத்த மகனே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள கேளுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வு கடைக்குள் பாறையா கடைக்குள் பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உதை காணடைந்தே தந்தையா ஆடி வரும் மயில் மேலே அசைந்து வரும் பேரழகே நாடி உதை காணடைந்தே தந்தையா பாடி நலமுனைக்கும் பேரழகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உதை காணடைந்தே தந்தையா வாழில் நலமடைக்கும் முல்லையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா கடைக்குள் பாறையா கடைக்குள் பாறையா வெண்பழனி மலை மேலே கண்டவாணி கோலத்திலே கண்பழனி மலை மேலே கண்டவாணி கோலத்திலே கண்குளிரே காண விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உள்ள கருவடி போதுமே தென்பழனி மலை மேலே கண்டவாணி கோலத்திலே கண்குளிரே காண விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உள்ள கருவடி போதுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வு வழுங்கானே கடைக்குள் பாறையா கடைக்குள் பாறையா. பாத்தியாரே, ஒரு சிறிய சந்தேகம். அதாவது மலையோட மனவரசனம் என்ன இருக்கும்? மலையோட ஓரம் போதா தீப்பொறி பிறக்கும்னு சொல்லுவாங்க. மலையோட மண்ணாங்கட்டி வருஷம் தூசி தான் பிறக்கும். புழுதிதான் பிறக்கும். ஆமா. செங்கடல்ல அதாவது கடல்ல செந்தூசி பிறந்துச்சு அப்படி. வீட்டுல பேசு. அதாவது கடல்ல வந்து செந்தூசி பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அது எதுக்காகனா மன்மதனை அழிச்சுட்டாங்க. அதாவது தன்னுடைய மகன் இறந்து போயிட்டானே மகனை கொண்டு விட்டாங்களே அப்படின்னு மார்புல தட்டி அழுகிறா யாரு? மகாலட்சுமி. அப்ப அந்த மாங்கல்யத்துல இருக்கக்கூடிய அந்த குங்குமம் படத்துக்கு பறக்குது. அப்ப நடுக்கடல தெரிஞ்சு செந்தூசி பறக்குமா? ஆனா பறந்துச்சு.
ஆனா நடுக்கடல்ல வேல் ஆடுமா? நடுக்கடல்ல வேல் ஆடுமா? திருச்செந்தூரிலே வேலாடும். ஆமா. எப்படி நடுக்கடல்ல எப்படி வேலாடும்? திருச்செந்தூர்ல வேலாடும்னா ஏன் சுவாமி, திருச்செந்தூர்ல தான் சூரசம்ஹாரம் நடக்கும். அப்படின்னு யார் சொன்னது? ஏன் நடக்காதா? அங்க இல்ல, சூரசம்ஹாரம் அங்க நடக்கவே கிடையாது. வேற எங்கே நடக்குது? கொண்டாடுறதுதான் இங்கே தவிர திருச்செந்தூர் அருகாமையில் உள்ள மணப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல தான் நடந்தது சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் அப்படின்னு நடந்தது எது? மணப்பாடு அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் அண்ணே ஒண்ணு நீங்க பேசிக்கலாம், என்ன பேச ஐயா, ஒண்ணு நீங்க பேசிக்கலாம், என்ன பேச அப்ப நீங்க கத்திக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் இப்படிதான் பேசுறது. ஆக சூரசம்ஹாரம் மணப்பாடு அப்படிங்கிற ஒரு கிராமம். இன்னைக்கு அந்த மணப்பாடு அப்படிங்கிற கிராமத்துல மாமரம் வச்சோம்னா தலைக்கவே தலைக்காது. என்ன காரணம்? ஏன்னா சூரபெருமான் வந்து மாமரமாக தான் மாறி நின்னா, ஒரு பாதி மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் இருந்துச்சு. ஆக நடுக்கடல வேலை ஆடுனுச்சு. எப்ப ஆடுனுச்சு? ஏன்னா ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரங்க இங்கிருந்து வர்றாங்க, எங்க திருச்செந்தூருக்கு வர்றாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலையை வைக்கிறோம்னா அந்த பிரதிஷ்டை பண்றோம்ல, அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆபரணங்கள்லாம் வந்து பதிக்க வைப்பாங்க. அப்ப அந்த காலத்துல அதே போல திருச்செந்தூருக்கு கீழே அந்த முருகன் சிலைக்கு கீழே வந்து இந்த ஆபரணங்கள்லாம் வச்சிருந்திருக்காரு. இதை கொள்ளையடிக்க வந்தவங்க யாரு? பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ் வெள்ளக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த சிலையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த சிலை வந்து பொன்னால ஆனது அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனோம்னா நடுக்கடல்ல போறப்ப இயற்கை சீற்றம் ஏற்படுது, அலையா வருது, கப்பலே கவுற மாதிரி ஆகுது. அப்பதான் ஒருத்தனுக்கு யோசனை வந்துச்சு, ஆக அந்த சிலையை தூக்கிட்டு வரதுனாலதான் என்ன ஆகுது, இந்த இயற்கை சீற்றம் வருது, இந்த சிலையை தூக்கிட்டு போட்டுருவோம்டா அப்படின்னு சிலையை தூக்கி என்ன பண்றாங்க, நடுக்கடல் தூக்கி போட்டு போயிடுறாங்க. நடுக்கடல் தூக்கி போட்டு போனதுக்கு அப்புறம் 3 சித்தர் இங்க இருந்தாங்க. எங்க திருச்செந்தூர்ல 3 சித்தர் கனவுல போயிட்டு, ஏண்டா நான் இங்க தாண்டா இருக்கேன், என்னை கொண்டு போயிட்டு மீண்டும் பிரதிஷ்டை பண்ணுங்க. இங்கதான் சிலையை காணாம போயிடுச்சேன். ஆனா அந்த சிலை வர்ற வரைக்கும் இவங்களா ஒரு சிலையை உற்பத்தி பண்ணி, அதாவது தயார் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி அது வரைக்கும் தான் அதை கும்பிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு முருகன் கோவில்ல 2 முருகன் சிலை இருந்து பாத்திருக்கீங்களா? அங்க ஒரே திருச்செந்தூர்ல மட்டும்தான் இருக்கு. அது எது? ஒண்ணு இந்த 3 சித்தர்கள் பண்ணது ஒண்ணு, அவங்க களவாண்டு போனது ஒண்ணு. ஆக இந்த களவாண்டு போன திரும்ப வர்ற வரைக்கும் இவங்க பண்ணாங்க, அந்த 3 சித்தர்கள் பண்ணதை வச்சு என்ன பண்ணாங்க, வழிவிட்டாங்க. ஆக அந்த 2வது சிலையை கொண்டு வர்றாங்க. அந்த சிலையை கொண்டு வருகின்ற பொழுது ஆக சிலையை கொண்டு வந்தாச்சு. இந்த சிலை உள்ள இருக்கனாக்கா இந்த சிலை இருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? நீங்க இங்க இருக்கீன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த கடல் வந்து எவ்வளவு பெரிய ஆழம், எவ்வளவு பெரிய நீளம்.